இல்லைப்பா, டிஜிட்டெல்லாம் கிடையாது. நானும் ஒரு யாத்திரிகை, அசோக்கோட மதர். அசோக் சொத்துல பற்றி பேசணும் வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா அது உண்டு. சொத்து பெரிய சொத்து கிடையாது, அதெல்லாம் மாயை. உண்மையான சொத்து, உண்மையான அன்பு, அதுதான் என்னை பொறுத்தவரையில. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி என்ன பையன் என்னை ரொம்ப மருமக, ஆனா பையன் மாதிரி என்னை பார்த்துப்பாரு. அவர் நம்பி யாரோடையே என்னை அனுப்பினதே கிடையாது. ஈவன் 1 கிலோமீட்டர் கூட என்னை அனுப்ப மாட்டாரு. அப்படி உள்ளவர் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு என்னை அனுப்பினாரு. எல்லாமே எங்க இதுல இப்போ பேசின ஸ்ரீனிவாச அண்ணா முதல் வழிகாட்டி எனக்கு அவர் தான். அவர் சொல்லி தான் நான் இதில் கலந்துக்கிட்டேன். அசோக்கை பற்றி எனக்கு முதல்ல தெரியாது. ஆனால் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு பையன் கிடைச்சிருக்காரு. இது வந்து சத்தியமான வார்த்தை. அசோக் வந்து என் பையனை நான் மிஸ் பண்ணுறதா நினைக்கவே இல்லை, மறந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னை கேர் எடுத்து நான் ரொம்ப முடியல. என் பையன் கேட்டுட்டதுனால தான் என்னை அவ்வளோ கேர் எடுத்தாரு. அதை யாராவது தப்பாக மீட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. என் பையன் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிட்டார். அம்மா ரொம்ப முடியாமல் 6 months பெட்லேயே இருக்காங்க, இப்போதான் எந்திரிச்சு முதல்ல உங்களை நம்பி நான் அனுப்புகிறேன், என் பத்திரமா பார்த்து கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால தான். அது மட்டும் இல்லை, அவரோட ஒரிஜினல் கேரக்டரே அதாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ கேர் எடுத்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி எந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகளை கொடுத்து, மெயினாக நம்ம நார்த்தில் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டை நம்மளுக்கு அவரே பண்ணி அதை எங்கெல்லாம் வச்சு எப்படி பரிமாறணும் அப்படி ஒரு இது கேர் எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் தொடரணும். அவர் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணணும். அவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும். அவர்